ரா ரா ஜேசன் ஸ்டுடியோ சார்பில் நாங்கள் முதல்ல தயாரிச்சிருக்க படம். இந்த படம் தயாரிச்சதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இது ஒரு திருக்குறள் கதைக்களம். இந்த ஸ்கிரிப்டே ஐயா முத்துமாரி அவர்கள் மேடைக்கு வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் பண்ணது. என்னன்னா ஒரு படம் பண்ண ஒரு ஃபீலிங்கே இல்லை, எங்களுக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு டூர் போன மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு பதில் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாங்க, இன்னொரு அம்மா செட்டில் இருந்தாங்க. அது மாதிரி தான் மீரா கிருஷ்ணன் மேடம், அதே மாதிரி தான் பொன்வண்ணன் சார். அவ்வளோ அது எல்லாமே எல்லா ஆர்டிஸ்ட் க்ரூ நான் பற்றி சொல்லணும். நான் அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ராயபுரம் ராயப்பேட்டையில் 2 ஃபேமிலிக்கு உள்ள ஒரு ஸ்கிரிப்ட் இது. ஸோ இந்த கல்ச்சர் என்ன, அந்த கல்ச்சர் என்ன, இது எவ்வளோ தூரம் ஹியூமராக கொண்டு முடியுமோ டைரக்டர் சாண்டிலியா சாருக்கு பண்ணியிருக்காங்க. அகத்தியன் சார், பிரபு சலமன் சார் இணையக்குறதா பல படங்களில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து என்னுடைய தாத்தா, அதாவது என் தாத்தாவை பார்க்குற மாதிரி அவ்வளோ ஒரு அற்புதமாக அவர் வந்து கலைமாமணி. நிறைய படங்கள் கமல் சார் கூட கூப்பிட்டுருக்காரு அவரை. ஆனால் கமல் சார் நான் வந்து இந்த படம் ஆடியோ லான்ச் அப்போ ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது கூப்பிட போகும்போது ஃபர்ஸ்ட் சாரை கூப்பிட போகும்போது ஒரு ப்ளோவை பார்த்தாங்க. ப்ளோவை பார்த்துட்டு உதயா இந்த தாத்தா வந்து பொம்மல் கே சம்பந்தத்தில் என் கூட நடிச்சவர் தானு கேட்டாங்க. இல்லைண்ணா அவர் இல்லை, இவர் வந்து கலைமாமணி முத்துமாரி சார். இது மாதிரி அப்படியா அப்படியா நல்லா பண்ணியிருக்காருன்னா அப்படி இப்படியான்னு விரும்பி கேட்டாரு. கண்டிப்பாக கமல் சார் உங்களை கூப்பிடுவார். எல்லாருமே வந்து என்னுடைய அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என்னுடைய டோட்டலாக என்னுடைய குரூப் எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து நேற்றுல நான் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தேன்னா அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து என்னோட உணர்ச்சியை மட்டும்தான் நான் பேசினேன். ஏன்னா என்னோட உணர்வுகள் தான் அது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு படம் எடுக்கிறது வந்து ஒவ்வொரு நடிகருமே ஒரு படம் எடுத்து பார்க்கணும். அப்போதான் அந்த ப்ரொடியூசருடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே தெரிய வரும். கண்டிப்பாக ஒரு படம் எடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த படத்தை எடுத்து முடிச்சு அப்பா ரொம்ப பயங்கரமான வேலை. ஏன்னா ஒரு ஏற்கனவே அப்பா நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, அப்பாவுடைய கஷ்டம்லாம் நான் பார்த்துருக்கேன். இருந்தாலும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படத்தை எடுத்து முடிச்சது வந்து என்ன காரணம் வந்து என்னுடைய ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் தான். இவங்க சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இந்த படத்தை முடிச்சிருக்கவே முடியாது. நிச்சயமா அவங்களுக்கு தான் நான் மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், மிகப்பெரிய நன்றி. என்னுடைய ஏன்னா எல்லாம் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாங்க. எல்லாம் அவ்வளோ என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்லேருந்து, என்னுடைய ஒர்க்கர்ஸ்லேருந்து, ஆஃபீஸ் பசங்க அருண், ஆஷிக்கு, சரத்து எல்லாருமே அவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே அவங்க பண்ணனால தான் இந்த படத்தை என்னால் நல்லதபடியாக எடுக்க முடிஞ்சுது. கண்டிப்பாக ஜேசன் ஸ்டுடியோஸில் யங் டேலண்டட் டேரக்டர்ஸ்க்கும் ஏற்கனவே படம் பண்ண டேரக்டர்ஸ்க்கும் சப்போஸ் நான் நடிக்கலைன்னா கூட, நான் வேற படத்தை நடித்தா கூட என்னுடைய கம்பெனி, என்னுடைய ப்ரொடக்ஷன் வருஷத்துக்கு 2 படமோ 3 படமோ நிச்சயமாக பண்ணும். அதில் வந்து யங் டேரக்டர்ஸ், டேலண்டட் டேரக்டர்ஸ், நிறைய ஆர்டர் பண்ண டேரக்டர்ஸ்க்கும், ஏற்கனவே படம் பண்ண டேரக்டர்ஸ்க்கும் நான் நடிக்காமல் வேற ஆர்டிஸ்ட் வச்சியும் அப்படியும் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஜேசன் ஸ்டுடியோஸில். நிச்சயமாக அவங்க ஆதரவு இந்த ராரா படத்துக்கு, இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே அந்த ராரா படத்தை வந்து நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ண நான் விரும்புகிறேன். அது உதயா வந்து ஒரு சின்ன பிரேக் அப்புறம் திருப்பியும் வந்து ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஏற்கனவே கலகலப்பு, திருநெல்வேலி எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் சின்ன கேப் விட்டு இப்போ திருப்பியும் ஹீரோவா பண்ணுறாரு. திருப்பி இந்த மாதிரி ரீஎன்ட்ரி ஆகும்போது வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக நல்ல ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து பண்ணணும். அதில் வந்து 100% வந்து உதயா ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா அவரோட ஓன் ப்ரொடக்ஷன், அவரே ஹீரோ, என்ன டூலி வேணாலும் பண்ணலாம், பஞ்ச் டைலாக் வைக்கலாம், பயங்கர ஆக்ஷன் சீக்வன்சஸ், இந்த மாதிரி ரொம்ப அவரை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணி வந்து நம்ம இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறோம், நம்மளுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருக்கலாம். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதை தான் ஹீரோ, கதையின் நாயகனா தான் உதயா வந்திருக்காரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர் வந்து அவருக்கு வந்து எதுவுமே ஒரு தனியா ஒரு ஹைப் எதுவுமே இந்த படத்துல எல்லாம் பண்ணிக்காம ரொம்ப யதார்த்தமா வந்திருக்கு. அது வந்து கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா என்னைக்குமே சக்சஸ் ஆகும். இன்னொன்னு நான் சொல்லணும்னா டைரக்டர் சாண்டிலியன் சார் பத்தி நிறைய படங்கள் ஹிட் ஆகுங்க. ஆனா வந்து சில படங்கள்ல தான் அந்த படத்துல நடிச்ச எல்லா கேரக்டருமே பேசப்படும். நீங்க பழைய பாக்கியராஜ் சார் படம், ஒரு பாரதிராஜா சார், பாலச்சந்தர் சார் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே சீன் வந்திருப்பாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் ஒரே டைலாக் மூடி பேசியிருக்கலாம். பட் இருந்தாலும் கூட அந்த கேரக்டர்ஸ் வந்து நம்ம மனசுல என்னைக்கும் நிற்கும். எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த படத்துல நடிச்சவர் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி இந்த படத்துல வந்து எல்லா கேரக்டர்ஸும், அது வந்து ஒரே சீன் வந்திருந்தாலும் கூட எல்லாருக்கும் பெரிய கிளாப்ஸ் கிடைக்கிற மாதிரி அதான் பெரியவர் வந்து பேசினார். அந்த மாதிரி அவங்க இப்போ சூசன் ஆகட்டும், அந்த மாதிரி ஆதித்யா சார், பொன்வண்ணன் சார், நிறைய நல்ல நடிகர்கள்லாம் இருக்காங்க. எல்லாருமே வந்து இந்த படத்துல எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவலா ஒரு கிளாப்ஸ் கிடைக்கிற மாதிரி, ஒரு நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து சாண்டிலியன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
அது மாதிரி கேமராமேன் சரவணன் சார் சொல்லி வந்து அவர் வந்து உண்மையிலேயே ரொம்ப டெடிகேட்டடான, நானும் கூட உதயாட்ட சொல்லுவேன், வந்து ஒரு கேமராமேனா அவரோட வேலை அப்படி மட்டும் இல்லாமல் ஒரு படம் நல்லா வரணும், ஒரு சீன் நல்லா வரணும்னு சொல்லிட்டு, இப்ப நாங்கெல்லாம் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் ஏதாவது தப்பா பண்ணாலும் கூட, சார் இந்த மாதிரி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அதுதான் அப்படின்னு சொல்லி, அது வந்து அவருக்கு அதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. அவர் வந்தோம், ஒரு வேலையை செஞ்சோம், டிஃபன் சாப்பிட்டோன்னு போயிடலாம். பட் வந்து அவர் வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து அது ஒரு மைனஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ ஒரு டெடிகேட்டடா என்னையெல்லாம் அழகா காட்டியிருக்காருன்னா பாருங்களேன். ஏன்னா நான் வந்து டப்பிங் பேசும்போது நான் பாட்டு என்னடா அது நம்ம தானா கிராபிக்ஸா சிஜி எல்லாம் பண்ணலையே இன்னும், அது வந்து அவ்வளவு ஒரு அழகா, எனக்கே சந்தோஷம். நான் வீட்டுல போய் கூட சொன்னேன் சம்சாரத்துட்டு, புருஷன் அழகா இருக்கேன்டி அப்படி, நீ இந்த படத்துக்கு அப்புறம்னா நீ வந்து இன்னும் ரெண்டு தாலி கட்டியிருப்ப நீ, அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்க, நம்ம ஹீரோ ஆயிரலாம் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி அவ்வளவு அழகா காட்டியிருந்தாரு. ஸோ அதுக்கு நான் ரொம்ப நன்றி. ஸ்ரீகாந்த் தேவா சார் சொல்லணும், டோட்டலா ஒரு ட்ரெண்டே வந்து இதுல வந்து வேற மாதிரி, அதாவது ஒரு தேவா சாருக்கு எப்படி ஒரு குஷியோ நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு ஒரு ராரான்னு சொல்லலாம். நான் அவ்வளவு வந்து அவரோட ஸ்டாண்டர்டே இந்த படத்துல வேற மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு சாங்ஸ் அமைஞ்சிருக்கு. மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுமே இதுல வந்து அவ்வளவு கோஆபரேட் பண்ணி ரொம்ப ஒரு ஃபேமிலியா நாங்க இருந்து ஒர்க் பண்ணோம். குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு படம், ஒரு திருக்குறளோட முக்கியத்துவத்தை வந்து ஒரு காமெடியா சொல்றதுன்றது ஒரு பெரிய விஷயம். கிளைமேக்ஸ் வந்து எல்லாருமே வந்து உண்மையிலேயே ரொம்ப ரசிச்சு சிரிப்பீங்க. உதாரணம் பெருசா இருக்கலாம், ஆனா உண்மை அது. ஒரு மைக்கேல் மதன காமராஜன் ஒரு கிளைமேக்ஸ் நீங்க பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சோ, அதுல ஒரு % கூட குறையாத அளவுக்கு இந்த படத்துல சிரிப்பு வரும். பெரிய உதாரணம் தான், பட் நீங்க படம் பார்த்தீங்கன்னா அது தெரியும். சோ இத்தனை இருக்கும்போது கடவுள் அருளால் இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஆகும். என்னோட கூட இந்த கோ டைரக்டர்ஸ், எங்கூட ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் நான் வந்து ஏதாவது விட்டுருந்தா மன்னிச்சுங்க, எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஆகும். உதயா ராரா சீக்கிரம். தேங்க்யூ. எந்த படத்துலயும் அமையாது, இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. திருக்குறள் சாங் பண்றது, அதாவது சின்ன வயசுல நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த தமிழ் மாஸ்டர் என்னை போட்டு சம்மரியா அடிச்சிருக்காரு. ஆக்சுவலா திருக்குறள் கூட தெரியல பாவின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாங் கம்போஸ் பண்றப்போ அந்த மாஸ்டர் எப்படியா கண்டுபிடிச்சு அவர்கிட்ட போய் போட்டு காட்டணும்னு சொல்லிட்டு அந்த உறுதியில வாழ்ந்துட்டு இருக்கேன். ரொம்ப பெருமையா இருக்கு அந்த சாங் பண்றப்போ. அந்த சாங் ரெக்கார்டிங் பண்றப்போ பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த சாங் உங்களுக்கு பெரிய அவார்டு கிடைக்கும், அப்பா கூட சொன்னாரு ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா விஷயமே வந்து அழகா கொண்டு போறது வந்து பத்திரிகை மீடியா தான். அவங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. சாங்க்கு மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா படத்துக்கும். கொஞ்ச நாளாவே வந்து என்னோட சாங்ஸ் எல்லாமே ரொம்ப, ஸோ அதே மாதிரி இந்த ராரா படமும் எனக்கு மெயினா அந்த திருக்குறள் சாங் வந்து உலகம் ஃபுல்லா பரவணும். அது வந்து பத்தி உங்ககிட்ட தான் இருக்கு. அது நல்லபடியா, ஏன்னா இப்பெல்லாம் வந்து மக்கள் வந்து அந்த எல்லா நியூஸும் பார்த்து தான் தியேட்டருக்குள்ள வராங்க. கண்டிப்பா வந்து நீங்க படம் பார்த்தீங்கன்னாலும் சரி, இந்த நியூஸ் எல்லாமே நல்லா தான் போடுவீங்க. ஏன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா மீரா கிருஷ்ணன் அவங்களும் சரி, சத்யநாராயணன் சொல்லி, நம்ம மைனா புகழும் சரி, ஆக்சுவலா ரொம்ப எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. மெயினா நம்ம டைரக்டர் பத்தி சொல்லணும். அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு டைரக்டர். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு டைரக்டர். அதாவது ரொம்ப என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப ரொம்ப ஆப்ஷன் டியூன்ஸ்லாம் ரொம்ப கேட்க மாட்டாரு. ஒரு டியூன் அவருக்கு பிடிச்சிச்சுன்னா ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ரீகாந்த் சொல்லுவாரு. ஸோ அவரை நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பாசமாக நடந்துப்பாரு என்கிட்ட. அதுவும் இல்லாமல் அவங்க டீம், அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. என்ன ஒன்று 6 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் கஷ்டம். இல்லை 6 மணிக்கு மேலே என்ன ஒன்னா லைக் ஏதோ மீட்டிங் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலா அது என்னன்ட்டு நானும் ஃபாலோ பண்ணவே முடியாது. ஆக்சுவலா நான் ரொம்ப வாட்டி 6 மணிக்கு மேலே கூப்பிட்டுருக்கேன். 6 மணிக்கு மேலாம் கூப்பிடாதப்பா, பயமா இருக்கு எனக்குன்னு. ஆக்சுவலா ஸோ அதனால வந்து தெரிஞ்சு அவங்க 6 மணிக்கு மேல உண்மையாவே ஆபீஸ்ல டிஸ்கஷன் இருந்ததுன்னு சொல்லிட்டு, அது உண்மைதான். ஸோ அதனால வந்து லைக் இங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் எல்லாமே இருக்காங்க.
ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். சொன்ன மாதிரி இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. நேற்று ஆடியோ ஃபங்க்ஷனில் வந்து உதயா சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னீஷியன் மேலே கூப்பிட்டு மரியாதை பண்ணார். ஸோ அந்த நல்ல மனசுக்கு இந்த ராரா படம் பெரிய அளவில் வந்து ஹிட் ஆகும். அண்ட் இந்த படத்தோட எடிட்டர் சூரஜ் கவி, அந்த கேமராமேன் சார் சரவணன் சார் அண்ட் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சொல்லத்தாவில் ஏற்கனவே எல்லாமே ப்ரூவ் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த படம் வந்து இப்போ உங்ககிட்ட இருக்கு, ப்ளஸ் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ உங்களை எழுத்து தான் இந்த படத்துக்கு வந்து பெரிய ஊக்கம். ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் நல்லபடியாக எழுதி உங்களுக்கு பெரிய வெற்றி வந்து தரணும். நன்றி, வணக்கம். இந்த இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு முதல் என் வாழ்நாள் முழுதும் நான் நன்றி சொல்றேன்னா அது உதய சார் தான் சொல்றேன். உலகத்தில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த கதையை என்னை வந்து இயக்குனர் ஆக்கினதுக்கு நன்றி சார். என்னோடு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய நண்பன் பிரகாஷ், இடுப்பு வலியிலும் அந்த வேதனையிலும் ஒரு டைலாக்கும் இது என்ன கொடுமைன்னா ரொம்ப பயங்கரமான வேதனையில் பேக் பெயின்ல இருக்கும்போது கூட அந்த வேதனையில் கூட நகைச்சுவான கதையை தான் டைலாக்லாம் எழுது. அதை நான் போய் நின்று வாங்கிட்டேன். அவருக்கு நன்றி சொல்லணும். கேமராமேன் சார் எந்த வித சலனம் இல்லாமல் நாங்கள் என்னென்ன கேட்குறோமோ அந்த ஷார்ட் இப்படி எடுக்கலாமா எப்படி இல்லாமல் அவர் நிறைய ஐடியாலாம் கொடுத்துருக்காரு. அதுக்கு நான் எப்படி நன்றி சொன்னது ரொம்ப அழகாக கொடுங்க. எனக்கு இங்கே மீரா கிருஷ்ணன் அவங்ககிட்ட ரொம்ப அழகாக நல்லா நடிச்சிருக்காங்க. நிறைய அம்மாவை ஆக்ட் பண்ணிப்பாங்க. பட் ஒரு அழகான அம்மாவா நாங்கள் கேட்கும்போது என்ன கேட்குறோமோ அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நல்லா அவங்க டிஸ்கஷன் தான் போகும். 6 மணி ஒன்று டாஸ்மார்க் ஞாபகம் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டா தப்பாயிடும். அதனால தான் பயந்துடும். அதெல்லாம் கேட்டது. ஆமாம், அவ்வளோ அழகாக 5 பாட்டு திருக்குறளை மையமாக வச்சு தான் இந்த பாட்டு இருக்கு. அன்பும் மரண உடைதான் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அது அந்த கதையை வச்சு தான் ராரா ராயபுரம் ராயப்பேட்டை சென்னையில் பிறந்தவங்கனால தான் அதனால சென்னைக்கு ராரா ராரா முன்னேறலாம் ஜோரா ஜோரான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் படிக்கிறாங்க. ரொம்ப அருமையான வாய்ஸ், ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. ரொம்ப நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னுடைய எடிட்டர் ரொம்ப நல்லா இருக்கும். மற்ற என்னுடைய உதவியாளர் எத்தனை பேருக்கு நான் ரொம்ப அதிகமாக உணர்ச்சி வசப்படுவேன், சத்தம் போடுவேன், திட்டுவேன். அதெல்லாம் தாங்கிட்டு சார் சொன்னார், நாங்கள் தான் சார் நாளைக்கு ஷூட்டிங்கு இந்த இவ்வளோ நடிகர்னா என்ன அப்படிலாம் பண்ணுறீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு செகண்ட் அது அவ்வளோதான். அந்த குழந்தைக்குள்ள ஒரு கோவம் தான் உதய சார்கிட்ட அவ்வளோ மறந்துடுவார் டாக்டர்ல அப்படின்னு. அதை பற்றி அவருடைய கோவம் எப்படின்னா ரோட்ல வருவனையும் திட்டுவாரு, அவங்க ஓய்வையும் திட்டுவாரு. அதான் தெரியும் நமக்கு. ஆனால் இப்படி உள்தான் அவருக்கு யார் ஏற்றத்தாழ்வு என்று பார்க்கவே மாட்டார். அவர் சின்ன ஆஃபீஸ் பாயாக இருந்தாலும் சரி, இவர் டைரக்டராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். அந்த ஒரு மனிதரை வந்து நான் பார்த்ததே கிடையாது. யாரில் இருந்தார் மற்றெல்லாம் நீ அதுக்கு போய் சாப்பிடுப்பா வாப்பா ஹோட்டல் பண்ணா எல்லாம் சாப்பிட்டீங்களா ஃபர்ஸ்ட் எல்லாருமே. ஒரு உதவி பண்ணுறதுக்கு அவ்வளோ உள்ள ஒரு மனிதர். அவர்கிட்ட கோவம்லாம் நாங்களாம் வந்து இது வரைக்கும் கோவப்பட்டா கூட நாங்களாம் பட மாட்டோம். எங்களுக்கு தெரியும் அவங்க எனக்கு என்ன வாழ வச்சிருக்கீங்க நீங்கள். அதுக்காக நான் நன்றி சொல்றேன். என் உடல் இந்த மண்ணுக்கு போகிற வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன் சார். எங்கள் அம்மா அப்பாவை பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் உங்களை மறக்க. நன்றி. அதே நேரத்தில் என்னுடைய டைரக்டர் அகத்தியன் சார் ரொம்ப தங்கமான மனுஷன். அவர்கிட்ட தான் நான் வந்து எல்லாமே. என்னுடைய நண்பன் பிரபு சாலமன். இந்த நேரத்தில் அனைவருக்கும் நன்றி. நிகில் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. மற்றவர்கள் யாரும் இருந்தா மன்னிச்சுங்க. நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு. நீங்களா இல்லைன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஆளுங்க நீங்கெல்லாம். See you people here. ஜேஷன் ஸ்டுடியோஸ் ராரா எங்க ஹோம் ப்ரொடக்ஷனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். எங்க ஹஸ்பண்ட் ஹீரோவா பண்ணியிருக்காங்க. ஸ்வேதா பாசு பிரசாத் ஹீரோனா பண்ணியிருக்காங்க. சாண்டி சார் டைரக்ட் பண்ணியிருக்கார். ஸ்ரீகாந்த் தேவா சார் ஹேவ் டன் அ கிரேட் ஜாப். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களாம் கேட்டிருப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். கம்ப்ளீட்டாக ஓல் ஃபேமிலி உட்காந்து பார்க்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக எப்போவுமே வேணும். தேங்க்யூ ஸோ மச்.